அல்லாஹ்வுடைய ஹலீல் யாரு? யாருப்பா? யாரு? மூசா நபி. அது கலீமுல்லாஹ். ஹலீலுல்லாஹ் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஸ்பெஷல்? ஹலீல் ஹபீப் நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் இருக்கும். ஹலீல் ஹபீபுக்கு டிக்ஷனரி எடுத்து பார்த்தா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் இருக்கும். ஃப்ரெண்டு, ஹலீல்னாலும் ஃப்ரெண்டு, ஹபீப்னாலும் ஃப்ரெண்டு. ஆனா வித்தியாசம் இருக்கு. இப்போது ஜெனரேஷனுக்கு சூப்பரா சொல்லலாம். ஹலீல்னா ஃப்ரெண்டு, ஹபீப்னா பெஸ்டி. பெஸ்டி சொல்லுங்கல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்டி செல்லமா கூப்பிடுங்க. இதேதான். ஹலீலுனாக்கா அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் தான் யார் பண்ணுவாங்க? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு பேரு ஹலீலுல்லாஹ். ஆனால் ஹபீபுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது மட்டும் தான் பெருமானார் பண்ணுவார்கள். மட்டுமல்ல, பெருமானாருக்கு பிடித்ததுதான் அல்லாஹ் தஆலா பண்ணுவான். கொஞ்சம் ஓவரா இல்ல? பெருமானாருக்கு பிடிச்சது அல்லாஹ் தஆலா பண்ணுவான். ஆமாங்க, அவ்வளவுதான் பண்ணுவான். ஏன்? நமக்கு குர்ஆன்ல ஒரு ஆயத்து வரும். அதாவது கொஞ்ச நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்தஸுக்கு நேராக தொழுகிறார்கள். இந்த பக்கம் காபா பக்கம் இல்ல, பைத்துல் முக்தஸ் தெரியுமா? தெரியாது. பலஸ்தீன்ல இருக்கிற ஒரு பள்ளி. மக்கா, மதீனா, அது முடிஞ்சா பைத்துல் முக்தஸ். இந்த பைத்துல் முக்தஸை திரும்பி தொழுகிறார்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல இப்போ ஒரு ஆசை. என்னது? எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் ஆக இருக்கின்ற முன்னோர்கள் எல்லாம் எங்கே திரும்பி தொழுதார்களோ அங்கே எனக்கும் தொழுவணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை. ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு தொழுகையில சொல்றது என்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபல நுவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். ஃபல நுவல்லி வஜ்ஹக, உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி கிபிலத்தன் தர்லாஹா, நீங்கள் திருப்திப்படும் கிபிலாவாக இருக்கின்ற மஸ்ஜித் கஅபாவின் பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பாருங்களேன், கிபிலத்தன் தர்லாஹா, நீங்கள் எதை திருப்திப்படுகிறீர்களோ அந்த கஅபாவின் பக்கமே நீங்கள் திருப்தி கொடுங்கள். அல்லாஹ் தஆலா எதை திருப்திப்படுகிறான்? பெருமானாருடைய திருப்தியை அல்லாஹ் தஆலா திருப்திப்படுகிறான். அல்லாஹ் சொன்னா போதும்ல, காபா பக்கம் திரும்பிங்க, பரவாயில்ல, இது வரைக்கும் போதும். பைத்துல் முக்தஸ் இது வரைக்கும் திரும்பினீங்க, போதும். இனிமே எங்க திரும்பிக்கோங்க? காபா பக்கமே திரும்பிக்கோங்க சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா சொல்லி நிறுத்தல. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கிபிலத்தன் தர்லாஹா, நீங்கள் எதை கிபிலாவாக திருப்திப்படுகிறீர்களோ அந்த கஅபாவின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் தஆலாக்கு பிடித்ததுதான் பெருமானார் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிடிக்குமோ அதுதான் அல்லாஹ்வும் செய்வான். நம்ம வேற சூரத்தில் உங்களால் நமக்கு பார்க்க முடியும். இப்ப கிதாப் தூக்கி போடக்கூடாதுப்பா. கிதாபா நோட்டா? குர்ஆனிலே ஒரு வேற வசனத்தில் நமக்கு பார்க்க முடியும். மறுமையில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எந்த அளவுக்கு கொடுப்பான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபத்தல்லாஹ், உங்களுக்கு திருப்தி வர்ற அளவுக்கு நான் தருவேன். எவ்வளவு? அதெல்லாம் கணக்கே இல்லை. ஃபத்தல்லாஹ், உங்களுக்கு எப்ப மன நிம்மதி வருதோ அந்த அளவுக்கு நான் தருவேன். எப்போ? நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கேரண்டி அது. அப்போ அல்லாஹ் தஆலாக்கு பிடித்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். பெருமானாருக்கு பிடித்தது அல்லாஹ்வும் செய்வார்கள். அதனாலதான் பெருமானாருடைய பேரு ஹபீபுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பேர் வந்தது. அப்ப ஹலீல் ஹபீப் வித்தியாசம் வந்துச்சா? ஹபீப் என்ன? பெஸ்டி. அல்லாஹ்வுடைய பெஸ்டி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தைரியமா சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு பிடித்ததுதான் பெருமானார் செய்வார்கள். பெருமானாருக்கு பிடித்ததுதான் அல்லாஹ்வும் செய்வான். நான் கேட்கட்டுமா? நமக்குள்ள குழந்தை பிறக்கும் இல்லையா? குழந்தை பிறந்த உடனே இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம், கண்ணை பாரு, கையை பாரு, அப்படியே ஒரு உறுப்பை பார்த்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி அல்லாஹ்வும் செய்வோம். குர்ஆன்ல நிறைய இடங்களிலே அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு அவயவத்தை பற்றியும் ஒரு உறுப்புகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்ற ஆயத்திலே அங்கே பெருமானாருடைய கையை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். வேறொரு ஆயத்திலே பொடியை பற்றி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கும் பொடியை பற்றி கூட குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். குர்ஆன் ஃபுல்லா மூடுதான். இந்த மூடுதுன்னா என்ன? புகழ்றது, பெருமானாரை புகழ்றது மட்டும்தான் குர்ஆனில் இருக்கிறது. எத்தனை விஷயங்கள்! ஒரு நபர், ஒரு குறைஷி முஷ்ரிக்கு பெருமானாரை திட்டுகிறான். எந்த அளவுக்கு திட்டுகிறான்? வாரிசு இல்லாதவன் என்று திட்டுகிறான். வாரிசு இல்லாதவன் என்று திட்டுகிறான். அல்லாஹ்வை பத்தி சொன்னா அல்லாஹ் பதிலே கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வை பத்தி சொன்னா அல்லாஹ் பதிலே கொடுக்க மாட்டான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்த்துகின்ற முறையிலே ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் தஆலா டைரக்டா பதில் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா டைரக்டா பதில் கொடுப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆயத்து இருக்கு, சூரத்து இருக்கு. என்ன ஆயத்துனா? கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்னர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இன்ன ஷானியக, உங்களை திட்டினா பாத்தீங்களா, ஹுவல் அப்தர், அவனுக்கு தான் எதுவும் இல்லை, அட்ரஸே கிடையாதுன்னு. அவன் ஷாக் ஆயிட்டான். இன்னும் எனக்கு அட்ரஸ் இல்லையா, எனக்கு தந்தை இல்லையா? அவன் நேரா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்டான், அப்பா முகம்மது இப்படி சொல்லியிருக்கான், உண்மையை சொல்லுங்க. ஆமாண்டா, நீ உங்க அத்தாக்கு பிறக்கல, நீ உங்க அத்தாக்கு பிறக்கல. பதில் கொடுத்தது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்படுத்தும் விதமாக அந்த மனிதன் பேசின ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் தஆலா பதிலை கொடுக்கிறான். வேற ஆயத்தை நமக்கு பார்க்க முடியும். லா தர்ஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சாதாரண மனுஷன் கிடையாது.
பெருமானார் சாதாரண மனிதன் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ள பேசிக்கீங்க சவுண்ட் போட்டு இல்லையா, உஸ்தாத் இருப்பாங்க, அப்ப கூட நம்ம சவுண்ட் அப்படியே இருக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசும்போது எப்படி பேச வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உங்களுடைய சவுண்ட் எகறக்கூடாது. யாரை விட? ஃபௌக சௌத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தம் உயரக்கூடாது என்று யார் கூறுகிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வாயிலாக கூறுகிறான். ஏன்? என் ஹபீப் அது, என்னோட ஹபீப், என்னோட ஹபீபுக்கு எதிராக நிந்தீங்க, நான் பதில் கொடுப்பேன். எவ்வளவு மஹபத்து பாருங்க, நம்மள மஹபத்தை வச்சிருக்கோம். அல்லாஹ் தஆலாக்கு அவ்வளவு மஹபத்து யார் மீது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அதனாலேயே எவ்வளவு இடங்களிலே பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சின்ன ஒரு சங்கடம் வர மாதிரி போயிருந்தா போதும். ஒரு வாட்டி ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு கல்யாணம் முடிகிறது. கல்யாணம் முடிஞ்சு சஹாபாக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் போக மாட்டேங்கிறாங்க, யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போக சொல்றதுக்கு ஒரு ஹயா வெக்கம் இல்லையா? நம்ம ரூம்ல நம்ம வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி போக சொல்றது? அவங்களா புரிஞ்சு போயிருக்கணும், போகவும் இல்லை, அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் என்ன பண்றாரு, ஒரு மணி வீட்லயா போறாரு. ஒரு வீட்டுல போய் அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், என்ன சாப்பாடு சாப்பிட்டியா, சரி படுத்துமா, அப்படியே எல்லாரும் போயிட்டு வந்தாரு. அப்பவும் சஹாபாக்கள் அங்கே இருக்காங்க. பெருமானாருக்கு இவங்க போய் இதை என்ன பண்ணணும், கல்யாணம் முடிஞ்சிருக்கு, வீட்டுக்குள்ள போகணும். சஹாபாக்கள் போல. உடனே அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், என்னது, கூப்பிட்டா வாங்க, சாப்பிட்டு முடிஞ்சு போங்க. ஆயத்துக்கு சிம்பிளான அர்த்தம் தான், கூப்பிட்டா வாங்க, சாப்பிட்டு முடிச்சா போயிடணும். உடனே அல்லாஹ் அங்கேயே சொல்றான், எனக்கு ஹயா எல்லாம் இல்ல, சொல்ல வேண்டியது நான் சொல்லிடுவேன். யார் சொல்லிக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வாயிலாக கூறுகிறான், வந்தா சாப்பிட்டு போங்க. நபி என்ன பண்றாரு, வெக்கப்பட்டு சொல்லாம இருக்காங்க, எனக்கு வெக்கலாம் கிடையாது, நான் இருக்க சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிடுவேன். அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக குர்ஆனிலே கூறுகிறான், கூப்பிட்டா வந்துடணும், வந்தா சாப்பிட்டு முடிச்சு போயிடணும். ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற வேலை இருக்கும். இது நமக்கு ஒரு பாடம். என்னது, ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம், விருந்துக்கு போய் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பின்ன அங்கே சேர் எல்லாம் போட்டு உட்காந்து அப்படியே அடிச்சு இந்த வீட்டுக்காரங்களுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கும், அங்க இருக்கக்கூடாது என்று குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் நமக்கு கத்து தருகிறான். இப்ப இந்த மாதிரி எந்த விஷயத்துல நீங்க பாருங்க, லா துகதிமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் துகதிமு ஓவர்டேக் பண்ணக்கூடாது. பெருமானார் நடந்து போறாங்கன்னா அவங்க முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, நடந்து போகக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்த்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அல்லாஹ் தஆலா உடனே பதில் கொடுப்பான், வெயிட் பண்ணல மாட்டான். நீங்க அல்லாஹ் அதே நேரத்தில் அல்லாஹ்வை பத்தி நிறைய பேசியிருக்காங்க இல்லையா? அல்லாஹ் தஆலாக்கு பெண்மக்கள் இருக்கு, அது யாரு? வழக்குமார்கள். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாக்கு நிறைய மந்திரிமாருங்க இருக்காங்க. யாரெல்லாம்? லாத்தா, உஸ்ஸா, மனாத்தா அப்படின்னு சொல்லி நிறைய மந்திரிமாருங்க இருக்காங்க. இந்த மந்திரிமாருங்க சிபாரிசு பண்ண யாரும் செஞ்சுதான் ஆகணும், அல்லாஹ் தஆலா செஞ்சுதான் ஆகணும். மக்கா முஷ்ரிக்கீன் நம்பி இருந்தாங்க. இதுக்கெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங் அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்க மாட்டான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்சல்ட் செய்யற சின்ன ஒண்ணு, இப்ப இது பாருங்க, என்ன விஷயம், சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, வேற எதுவும் பண்ணல. ஆனா அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்தான். என்னது, கூட்ட சாப்பிட்டு செய்யும் போயிடணும், யாரை தொந்தரவு பண்ணக்கூடாது, பெருமானாரை தொந்தரவு பண்ணக்கூடாது என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உடனே அல்லாஹ் தஆலா அங்கே நடுவராக வருவான். பாருங்களேன், ஒரு வருஷத்தினுடைய பேரு ஆமுல் ஹுஸ்ன். என்ன பேரு? ஆமுல் ஹுஸ்ன். சேட்னஸ் இயரா? சேடஸ்ட் இயர், ரொம்ப சோகமான வருஷம். யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ரெண்டு பேர் ஒரே வருஷத்துல மௌத். ஒண்ணு தெரித்தான் நம்ம சொல்லுவோம், யாரு? அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொன்னு சொல்லவே வேணாம், பெருமானாருடைய எல்லாம் எல்லாமாக இருந்த ஹதீஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரெண்டு பேரும் ஒரே வருஷத்துல மௌத். செம்ம டென்ஷன். பெருமானாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவு சங்கடமா இருக்காரு. அல்லாஹ் தஆலா என்ன பண்ண தெரியுமா? டூர் கூட்டிட்டு சார், துக்க அதிகமாக என்ன பண்ணிடணும், டூர் போயிடணும். அல்லாஹ் தஆலா டூர் கூட்டி போனா எங்க? என்ன பார்க்க வாப்பா, நான் உனக்கு ஆறுதல் தரேன். அல்லாஹ் தஆலா கூட்டி போனா எங்க? மிராஜ் அன்னை இரவு ரஜப் 27 அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டி செல்கிறான். உலகத்திலே மிக சிறந்த மலக்குகளில் சிறந்தவராக இருக்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் டிரைவராக இருந்து மிகப்பெரிய நல்ல வாகனமாக இருக்கின்ற புராக்கின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டி செல்கிறான். எங்கே? அவனை பார்ப்பதற்காக. இந்த உலகில் அல்லாஹ்வை பார்க்கும் தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால் அது அஷ்ரஃபுல் கல்கு தஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன் இப்படி பிடிக்கும்? அந்த பிடிக்கிறத நீங்க பாருங்களேன். அல்லாஹ்வுக்கு தெரியாதா 5 வக்த் கொடுத்தா போதும்? 5 வக்த் கொடுத்தாவே நம்ம தொழ மாட்டோம், அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்றான்? 9 வாட்டி போயிட்டு வரைக்கிறான். ஏன்? திருப்பி திருப்பி பார்க்கணும்னு ஆசை. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் போறோம், டாடா, திருப்பி டாடா, போடி திருப்பி ஓடி வருவோம். வரண்டா, கண்ணதெல்லாம் நமக்கு தண்ணி வரும், திருப்பி எனக்கு ஹக்கெல்லாம் பண்ணிட்டு போவோம். போனாலும் திருப்பி திருப்பி பார்ப்போம். இது முடியலையா, வண்டியில ஏறிட்டு வீடியோ கால் பண்ணுவோம். அப்பதான் பார்த்தேன்
இருந்தாலும் நம்ம வீடியோ கால் பண்ணுவோம். எதுக்காக? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ திருப்பி திருப்பி பார்க்கணுன்ற ஆசை நமக்கு இருக்கும். இதேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வாட்டி பார்த்தா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அல்லாஹ்வுக்கும் ஆசை, பெருமானாருக்கும் ஆசை. அதனால எத்தனை வாட்டி பார்த்தாங்க? 9 வாட்டி திருப்பி திருப்பி போய் பார்த்தாங்க. எதற்காக? திருப்பி மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையின் காரணத்தினால். அவ்வளவு பிடிக்கும். எந்த அளவே கிடையாது. குர்ஆன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா? அல்லாஹ் பெருமானாருடைய சவுண்டை பத்தி கூட சொல்லியிருக்கான். யா அல்லதீன ஆமனூ, நான் சொன்னேனே, யா தர்ஃபு அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, நபியுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களை பற்றி கூறியிருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும். யாரை பத்தி? சஹாபாக்களை பற்றி. பத்தல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை பற்றி குர்ஆனில் கூறுகிறார். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை கூப்பிட்டு கூறுகிறான். என்ன? யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதின் மின் நிசா. பாருங்களேன், நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மாதிரி சாதாரண மனுஷன், பிறந்தாரு, மூத்தாண்டாரு, நபியானார், அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா? நபி சாதாரணவர்கள் இல்ல, நபியுடைய மனைவிமார்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. யார் கூறுகிறான்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுறான். யா நிசா லஸ்துன்ன கஅஹதின் மின் நிசா. நீங்க சாதாரண பெண்களை போல இல்ல, பெண்கள் அல்ல. யாரை பற்றி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களாக இருக்கின்ற பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். லஸ்துன்ன கஅஹதின் மின் நிசா. சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல நீங்கள். உங்களுக்கு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் நீங்கள். நீங்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமினீங்களுடைய மாதாவாக, அம்மாவாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கே இந்த ஷரஃபை கொடுத்திருக்கின்றான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரஃப் என்னவென்று நம்ம கூறணுமா? சொல்லணுமா? சும்மாவா அல்லாஹ் தஆலா அவ்வளவு முஹப்பத் வச்சான்? சும்மா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு அர்-ருயா பில் ஹக். பார்வை இல்ல, கனவை பற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்ற கனவுகளை பற்றி கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அர்-ருயா பில் ஹக். பெருமானார் பார்க்கின்ற கனவுகள் எல்லாம் உண்மை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பெருமானாருடைய புத்தியை பற்றி குர்ஆனில் கூறுகிறான். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா என்ற ஆயத்தின் மூலமாக பெருமானாருடைய கியாமை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. பெருமானாருடைய ஆடையை பற்றி குர்ஆனில் கூறுகிறான். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் ரப்பக ஃபகப்பிர்.